நம்மளோட லைஃப்ல கண்டிப்பா ஒரு முறையாவது ஸ்ட்ரேஞ்சா ராத்திரி நேரத்துல ஏதாவது ஒரு லைட்டை பார்த்துருக்கலாம். இல்லைனா வந்து பகல் நேரத்துல ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப வேகமா மூவ் ஆகுற மாதிரி பார்த்துருக்கலாம். இதை பார்த்துட்டு ஒருவேளை இது ஏலியனா இருக்குமோன்னு நம்ம எல்லாருமே கண்டிப்பா ஒரு முறையாவது எப்பவாவது யோசிச்சிருப்போம். என்னவா இருக்கணும், ஒரு கியூரியாசிட்டியாவது வந்திருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட யாராவது வந்து அது ஏலியன் தான் அண்ட் இந்த ஏலியன்ஸ் மனிதர்களுக்குள்ள உங்களுக்குள்ள எனக்குள்ள நடுவில் சர்வ சாதாரணமாக சுற்றிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? போடா சும்மா எதையாவது உளறிட்டு இருக்க அப்படின்னு தானே யோசிப்பீங்க. பட் இந்த ஒரு விஷயத்த ஒருவேளை இப்படி இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி சொல்லியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் ஒரு பேப்பரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 3 பேர் முக்கியமான சயின்டிஸ்ட் ஹார்வர்ட்லேயும் இருந்து அண்ட் மொண்டானா டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு பேப்பரில் மனிதர்களுக்குள்ள இந்த மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய சைட்டிங்ஸ் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா மெரினா பீச் மேலே பார்க்குறாங்கங்கிறாங்க. அப்புறம் வந்து மெக்சிகோவில் இருக்கிற ஒரு வல்கனோக்குள்ளே இருந்து போகுறது பார்த்தோங்கிறாங்க. யூஎஸ் நேவி அஃபீஷியல்ஸ் இருந்துக்கிட்டு நான் ஃப்ளைட் ஓடிட்டு இருக்கப்போ பார்த்தேன், ஒரு டிக்டாக் மாதிரி ஒரு ஷேப்பில் ரொம்ப வேகமாக போயிட்டு இருந்துச்சு. இது ஹியூமன்லி பாசிபிளே இல்லைன்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவோட காங்கிரஸில், அதாவது அவங்களோட சட்டசபை மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்து இந்த மாதிரி ஏலியன்ஸ் இருக்கா இல்லையாங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் நாங்கள் வந்து எப்போவுமே ஏன் வெளி உலகத்திலேருந்து வரணும், நமக்குள்ளேயே இந்த ஏலியன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறத ஸ்டடி பண்ணுறதுக்கு தான் இந்த பேப்பர்னு சொல்லிட்டு அப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்கிறது வந்து ரொம்ப பரபரப்பாக போயிருக்குது. இது எப்படி ஒரு தியரின்னு யோசிச்சு பாருங்க. ஏலியன் உங்கள் மாடி வீட்டில் இருக்கலாம், கீழ் வீட்டில் இருக்கலாம், பக்கத்து வீட்டில் இருக்கலாம், டேபிள் மேட் மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கான்னு சொல்லி கூட கேட்கலாம். அந்த மாதிரி ஏலியன்ஸ் வந்து மக்களுக்குள்ளேயே பரவி இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் தியரி. அண்ட் இது வந்து பயங்கரமாக டிபேட் பண்ணப்பட்டு இருக்குது எனக்கு இன்டர்நெட் ஃபுல்லாக. நிறைய பேர் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் இதை கேட்டிருந்தீங்க, எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணி இதை பற்றி பேச சொல்லியிருந்தீங்க. ஸோ ஹியர் யூ கோ ஸ்குவாட், நீங்கள் கேட்டு நான் எப்படி இல்லைன்னு சொல்லுவேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஏலியன்ஸ் நமக்குள்ளே இருக்காங்களா? ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி என்ன சொல்கிறாங்க கேட்க ஆரம்பிப்போம். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்லையும் டிஎம்ஸ்லையும் கிட்ட இதை சொன்னதுனால தான் இந்த டாபிக் என்னால் பேச முடிஞ்சு. ஸோ நீங்கள் இன்னும் இந்த மாதிரி கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அமுக்கி எம்ஜி ஸ்குவாடில் சேருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது டெய்லி வந்து சேர்க்க முடியும். நீங்களும் எனக்கு சஜஸ்ட் பண்ணிட்டே இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ஏகப்பட்ட டிஸ்க்ளைமர் போடுறாங்க. இதை ஒரு சயின்டிஃபிக் ஓப்பன்னஸோட பார்க்கலாம், இதை வந்து நாங்கள் பேக்கப் பண்ணல, இருந்தாலும் இது ஒரு சயின்டிஃபிக் ஓப்பன்னஸோட பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டிஸ்க்ளைமர் போடுறாங்க. அண்ட் இந்த பேப்பரோட டைட்டிலே என்னன்னு பார்த்தீங்கன்னா cryptoterrestrial hypothesis அப்படிங்கிறாங்க. cryptoterrestrialனா கிரிப்டோனா மறைந்திருந்து ஹிடன் அந்த மாதிரி சொல்லிடுறான். டெரெஸ்ட்ரியல்னா எர்த்தில் வாழக்கூடிய உயிரினங்கள் நம்ம சொல்லலாம். ஸோ மனிதர்களுக்குள்ள வாழக்கூடிய மறைந்திருந்து வாழக்கூடிய உயிரினங்களை பற்றினா ஒரு ஹைப்போதசிஸ், அ கேஸ் ஃபார் சயின்டிஃபிக் ஓப்பன்னஸ். இதை வந்து சயின்டிஃபிக் ஓப்பன்னஸோட பாருங்க. இது உடனே இப்படிலாம் பாசிபிளாக சிரிக்கிறது அப்படி இல்லாமல் இது ஒருவேளை இருக்கலாமாங்கிற ஒரு சயின்டிஃபிக் ஓப்பன்னஸ், இதுக்கு பாசிபிள் இருக்காங்கிறத நீங்கள் ஓப்பனாக பாருங்க. எர்த்திலேருந்தே இதெல்லாம் மனிதர்களுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறது தான் வந்து இந்த பேப்பரோட டைட்டிலாகவே இருந்துட்டு இருக்குது. இது எழுதுனது வந்து மொத்தம் 3 பேர். அதனால தான் இதுக்கு வந்து இந்த பேப்பர் வந்து ரொம்ப கிரெடிபிளாக எல்லாருமே வந்து பேசுகிறாங்க. இது ஒரு கிரெடிபிளான டிஸ்கஷனாக வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிம் லாமஸ் அண்ட் பர்ண்டன் கேஸ் அப்படிங்கிற 2 ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ரிசர்ச்சர்ஸ் அண்ட் மைக்கேல் பி மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆந்த்ரோபாலஜிஸ்ட். இவர் வந்து மொண்டானா டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டியில் ஆந்த்ரோபாலஜிஸ்டாக இருக்கார். மனிதர்களோட வரலாறு, மனிதர்களை பற்றி படிக்கக்கூடிய படிப்பே வந்து படிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட். ஓகேவா? ஸோ இவங்க 3 பேர் ஒன்றா சேர்ந்து எழுதுறதுனால தான் இது ரொம்ப பெரிய டிஸ்கஷனாக மாறி இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்த்தில் நான் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இவங்களோட ஹைப்போதசிஸ். நான் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ்னா மனிதர்கள் அப்பாற்பட்ட உயிரினங்கள் வந்து நம்மளை விட ஸ்மார்ட்டராகவோ நம்மள மாதிரி இன்டெலிஜென்ட்டாவோ இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம ஜென்ரலாக இடத்துல இருக்கிற இன்டெலிஜென்ட் அப்படின்னா நம்மளை மட்டும் தான் நினைப்போம். நான் ஹியூமன் இன்டெலிஜென்சஸ், நம்மளை மீறின இன்டெலிஜென்ஸ் கொண்ட உயிரினங்கள் இடத்துல இருக்குது அப்படிங்கிறாங்க. அண்ட் இதை வந்து நிக் போப் அப்படிங்கிற ஒரு யூகே சயின்டிஸ்ட் வந்து ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட், ஒருவேளை இருக்கலாமா, வாட் இஃப் மாதிரி, ஒரு மேபி இருக்கலாமாங்கிற மாதிரி ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட்டை இதை பாருங்கிறத அவரும் சொல்றாரு. ஏன் எங்கேருந்து இந்த ஐடியா வருது, ஏன் திடீர்னு மனுஷங்களுக்குள்ள ஏலியன் இருக்காங்களான்னு யோசிக்கணும்னு கேட்டீங்கன்னா, 2 முக்கியமான டிவைட் பண்றாங்க, 2 முக்கியமான டாபிக் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசன்ட் டைம்ஸ்ல ஏகப்பட்ட ஏரியல் அண்ட் அண்டர் வாட்டர் மூவ்மெண்ட்ஸ் வந்து கேமராஸில் கேப்சர் பண்ணப்பட்டிருக்குது. இது ரொம்ப ஃபேமஸாக நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் நேவி அஃபீஷியல்ஸ் வந்து ஃப்ளைட்டில் இருக்கிறப்போ அவங்களோட கேமராவில் ரெக்கார்ட் ஆன ஒரு ஃபுட்டேஜ் வந்து ரொம்ப வேகமாக ஒரு சின்ன புள்ளி ஆஃப் லைட் வந்து ஹியூமன்ஸ் உருவாக்குன எந்த ஒரு டிவைஸும் போக முடியாத அளவுக்கு ஸ்பீடில் போகுது. அதாவது ஒரு ஃப்ளைட் வந்து இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், நம்ம வானத்தை பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும் கரெக்டாக. இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு இப்படி பொறுமையாக போகுது, இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இவங்க யூஎஸ் நேவியில் இருக்கக்கூடிய ஃப்ளைட்ஸில் இருக்கவங்க, அந்த ஷிப் கேரியர்ஸ், ஃப்ளைட் கேரியர்ஸ்லாம் இருக்குல்ல,
அந்த மாதிரி இருக்கக்கூடிய பைலட்ஸ் வந்து பார்க்குறப்போ இங்கேருந்து இங்கே நினச்சி கூட போக முடியாத ஸ்பீடில் போகுது. அண்ட் போகிறப்போ ஷேப்பை வந்து மாற்றிக்கிட்டே போகுது, சுற்றிக்கிட்டே போகுது. இப்படி ஒரு விஷயம் ஹியூமன்ஸ் கண்டுபிடிச்சதே கிடையாதுன்னு அவங்க கிளைம் வைக்கிறாங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலுக்கு அடியிலையும் சப்மரன்ஸ் வந்து ஹியூமன்ஸ் கண்டுபிடிச்ச சப்மரின் ஸ்பீடை தாண்டி கடலுக்குள்ள கேமராஸில் வந்து ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு ரொம்ப வேகமாக நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியாத அன்ரெகக்னைஸ்டு டிவைசஸ் வந்து போகிறத பார்க்குறாங்க. மிகப்பெரிய வெசல்ஸ், ஓகேவா, டிவைசஸில் மிகப்பெரிய வெசல்ஸ், மிகப்பெரிய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்மளை நினச்சி கூட பார்க்க முடியாத ஸ்பீடில் வந்து கடலுக்கடியிலையும் போகிறத பார்த்துருக்காங்க. வானத்தில் போகிறத யூஎஸ் நேவிலேயே பார்த்துருக்காங்க. அண்ட் இது ஒரு விஷயம். அதே மாதிரி ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் நிறைய வல்கனோஸ் இருக்கும்ல, அந்த வல்கனோஸ்குள்ளே இருந்து ஏகப்பட்ட லைட்ஸ் வந்து வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரியும், அந்த ப்ரொஜெக்ட் ஆகிற லைட்ஸ் வந்து வேகமாக உள்ளே போகிற மாதிரியும், இந்த லைட்ஸ் எல்லாம் வந்து போப்போ கேட்டர்பெட்டில் அப்படின்னு சொல்கிற ஒரு வல்கனோ வந்து மெக்சிகோவில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்ஸ் போயிட்டு வந்துட்டு இருக்க மாதிரி ஃபுட்டேஜ் இருக்குது. இது வந்து ஏலியன் தான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு ஏலியன் இல்லைங்கிறத நம்ம ஈஸியாக சொல்லி சிரிச்சிடலாம். ஆனால் அது என்னங்கிறது யாருக்காவது தெரியுதான்னு கேட்டிங்கன்னா தெரியலைங்கிறது ஒரு மர்மமாக இருக்குல்ல. அதனால தான் ஒருவேளை இதாக இருக்குமா அப்படின்னு நாங்கள் ஒரு தியரி ப்ரப்போஸ் பண்ணுறோங்கிறாங்க. அதுக்கு அவங்க 3 சொல்கிறாங்க. இதுக்கு 3 பாசிபிள் எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. இந்த மாதிரி நம்மளோட உலகத்தில் நீங்கள் நான் சாதாரண மக்கள் பார்க்குறப்போ நம்மளால் புரிஞ்சிக்க முடியாத வேகத்தில் வானத்தில் பறக்கிறதையோ தண்ணிக்குள்ளே போகிறதையோ ஷேப்பை மாற்றுறதையோ ஆப்ஜெக்ட்ஸை வந்து பார்த்ததுக்கான ஈவன் வீடியோ ரெக்கார்டிங்ஸ் கூட இருக்குது. இது என்னன்னு நம்மளுக்கு தெரியலை. ஸோ இது எதாவா இருக்குங்கிறப்போ 3 தியரி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் ட்ராவலர்ஸாக இருப்பாங்களா? டைம் ட்ராவலர்னா நம்ம மனித இனம் 2024 இருக்கும். ஃபியூச்சரில் இந்த 24 படம்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த டைம் ட்ராவலிங் கான்செப்டில் இப்போ கோட் கூட அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி படத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து டைம் மிஷின் ஒருத்தன் கண்டுபிடிப்பான். அந்த டைம் மிஷினை வச்சு அவன் வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு வருவான், அதாவது கடந்த காலகட்டத்துக்கு வருவான், சுதந்திர காலகட்டத்துக்கு போகலாம், ஜியோ இன்டர்நெட் இருக்கிற நம்ம காலகட்டத்துக்கு வரலாம், மதன் கௌரி சேனலில் வந்து பார்க்கலாம், போகிற போக்கில் சொல்ல வேண்டியதான். ஸோ அந்த மாதிரி யாருனாலும் டைம் ட்ராவல் பண்ணி 2024 கூட யாராவது வரலாம் கரெக்டாக. அந்த மாதிரி வந்தவங்களா இவங்க அப்படின்னு ஒரு தியரி இவங்க வைக்கிறாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏலியன்ஸாக இருக்கணும். இவங்க ஆப்வியஸாக சொல்கிற மாதிரி வேற்று கிரகத்தில் இருந்து ஏலியன்ஸ், அது வந்து ஏலியன்ஸ்னு இருக்கா இல்லையாங்கிறதே ஒரு கேள்வியாக இருக்குங்கிறதுனால அதை வந்து ரெண்டாவதாக வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹியூமன்ஸ் அட்வான்ஸ் ஆகி அவங்க டைம் ட்ராவல் டைம் மெஷின் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டைம் மெஷினை வச்சுட்டு அவங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு வந்துட்டு போனவங்களா நம்மளோட ஃபியூச்சர் ஹியூமன்ஸாகவே இருக்கலாம்னு ஃபர்ஸ்ட் தியரி சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து வெளி கிரகத்துலேருந்து வந்து ஏலியன்ஸாக இருக்கலாங்கிறாங்க. அண்ட் மூணாவது வந்து கிரிப்டோடெரெஸ்ட்ரியல்ஸாக இருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கிரிப்டோடெரெஸ்ட்ரியல்ங்கிறது தான் வந்து உங்களோட மொத்த ரிசர்ச் பேப்பர். நான் சொன்ன மாதிரி மனிதர்களுக்குள்ளே வாழக்கூடிய மறைந்திருந்து வாழக்கூடிய உயிரினங்கள். ஸோ இதில் வந்து அவங்க முக்கியமாக 4 கேட்டகரி வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் கிரிப்டோடெரெஸ்ட்ரியல்ஸாக இருக்கலாம். இவங்க வேற யாரோ கிடையாது, மனிதர்கள் தான் கிரிப்டோடெரெஸ்ட்ரியல்ஸ். மனிதர்களுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு மறைஞ்சிட்டு இருக்கணும்னு நினைக்கிறவங்க. மனிதர்களே இருந்தாங்கன்னா ஏன் மறைஞ்சு போயிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட தியரி படி, இந்த தியரியில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அட்லாண்டிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஊர் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்துச்சு. அந்த ஊர் வந்து தண்ணிக்குள்ளே போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா குமரி கண்டத்துக்கு அந்த மாதிரி ஒரு கதை இருக்குது. லெமூரியன் கான்டினென்ட் அப்படிம்பாங்க. இது கீழே வந்து ஒரு மிகப்பெரிய கண்டம் இருந்துச்சு, அது தண்ணிக்குள்ளே போயிடுச்சு, அந்த ஊர் பயங்கரமாக இருக்கும்னு நம்ம ஊரில் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உலகத்தில் வேறு வேறு இடங்களில் வந்து இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போன ஊர், அது ரொம்ப பயங்கரமான ஊர், ரொம்ப அட்வான்ஸ்டான ஊருங்கிற கதை இருக்குது. ஒருவேளை அவங்க தண்ணிக்குள்ளே வந்து இன்னும் வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா, இந்த வக்காண்டா ஃபார் எவர்னு வந்து இதில் வரும்ல, வக்காண்டா இந்த இது சீரியஸ் இருக்கும்ல மார்வெல்ல வர மாதிரி, இன்னமுமே அவங்க ஒருவேளை அந்த மண்ணுக்குள்ளே வந்து இந்த 1000ல் ஒருவனில் வந்து திடீர்னு போய் பார்த்தா சோழர்கள் இன்னும் இருப்பாங்களா, அந்த மாதிரி தண்ணிக்குள்ளே வந்து இன்னமும் அந்த ஒரு தண்ணிக்குள்ளே போன ஸ்பீசிஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் வந்து இன்னும் ஒருவேளை அவங்க ஒரு பெரிய சொசைட்டி வச்சுருந்தாங்கன்னா, அவங்க அட்வான்ஸ்டான சிஸ்டம்லாம் வச்சுருந்தாங்கன்னா, அட்வான்ஸ்டான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்கன்னா, அவங்க இந்த மாதிரி போயிட்டு வரக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம கேமராஸ் கேப்சர் பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹைப்போதசிஸை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. கேட்குறதுக்கே கிரேசியாக இருக்குல்ல, யோசிச்சு பாருங்க, தண்ணி கடியில் மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும். அதுதான் வந்து இந்த மாதிரி வேகமாக போயிட்டு இருக்கிற சப்மரன்ஸ்ன்னு இவங்க ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அக்வாமேன் மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோமினிட் ஆர் தெரோபோட் கிரிப்டோடெரெஸ்ட்ரியல்ஸ். ஹியூமன்ஸ் வந்து எப்படி ஹோமோசேப்பியன்ஸ்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி டெனிசோவன்ஸ் இருந்திருக்காங்க, நியாந்திரல்ஸ் இருந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து மனிதர்கள் ஒரு இனம் ஆஃப் ஹியூமன்ஸ் தான். இது போக பல இனங்கள் வந்து இருந்தாங்க. அவங்க எல்லாருமே அழிஞ்சிட்டாங்க. ஹோமோசேப்பியன்ஸ் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்காங்க. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், நம்ம தான் இருக்கிறதுலே ஃபிட்டஸ்ட்டுங்கிறது வந்து நம்ம ரொம்ப நம்பக்கூடிய ஒரு தியரி. ஒருவேளை அந்த மீதி இருக்கக்கூடிய நியாண்டர்தல்ஸாக இருக்கட்டும், ஆர் டெனிசோவன்ஸாக இருக்கட்டும், ஹோமோ எரெக்டஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் மனுஷங்க மாதிரியே இவால்வான ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் தான். அவங்கெல்லாம் அழிஞ்சு போகாமல் நம்ம ஹியூமன்ஸ் கிட்டேருந்து தள்ளி இந்த வல்கனோஸ்குள்ளேருந்து ஒளிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா, ஒருவேளை அவங்க கிட்ட அந்த டெக்னாலஜி இருந்துச்சுன்னா, நம்ம தான் நினச்சிக்கிட்டு அவங்க அழிஞ்சிட்டாங்கன்னு, ஒருவேளை அவங்க அழிஞ்சு போகாமல் இன்னமும் வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட அட்வான்ஸ்டான டெக்னாலஜி இருந்தால்
அவங்க இந்த மாதிரி அன்எக்ஸ்பிளைனபிளாக உலகத்தில் பார்க்கக்கூடிய சில நிகழ்வுகளை நடத்திட்டு இருக்கலாம்லன்னு சொல்லிட்டு ரெண்டாவது தியரியை ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, இது வந்து இன்னும் கிரேசி கரெக்டாக. அட்லீஸ்ட் ஃபஸ்ட் இதாவது வந்து மித்தாலஜி அப்படிங்கலாம். செகண்ட் இது வந்து ஹியூமன் எவல்யூஷன்லேருந்தே ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்து சொல்கிறாங்க. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர் எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் ஆர் எக்ஸ்ட்ரா டெம்போரல் கிரிப்டோடெரெஸ்ட்ரியல்ஸ். இதுக்கு முன்னாடி எர்த்துக்கு வந்து சில ஏலியன்ஸ் வந்திருக்கலாம். இப்போ தான் நம்ம ஏலியன்ஸ் அப்படிங்கிற கான்வர்சேஷன்லாம் இருக்குது. இதிகாசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வானத்திலேருந்து டிவைசஸ் இறங்குச்சு, வானத்திலேருந்து சண்டைக்கு வந்தாங்க, வானத்திலேருந்து கடவுள் வந்தாங்க, வானத்திலேருந்து அரக்கன் வந்தான். இந்த மாதிரி வந்து நிறைய கதைகள் இந்தியாவில் இருக்குது, மிடில் ஈஸ்டில் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது, ஆஸ்திரேலியாவில் இருக்குது. இந்த ஒரு இன மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா கான்டாக்டே கிடையாது பல செஞ்சுரிஸாக, பல மில்லினியர்ஸாக. ஆனால் ஒரே கதை வந்து எல்லாருக்கிட்டையுமே காமனாக இருக்குல்ல. அப்போ ஒருவேளை உண்மையிலே அவங்க வந்தாங்களா, இல்லை எல்லாருமே தனித்தனி ரூமில் போட்டாலும் ஒரே மாதிரி யோசிச்சிருக்காங்களா? அதுக்கான வாய்ப்பு கம்மி. ஒருவேளை இவங்க எல்லாருமே பல வருஷத்துக்கு முன்னாடி நமக்குள்ளே இறங்கின ஏலியன்ஸ், அவங்கள தான் இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்களா, அவங்க தான் இப்படி கதைகளாக சொல்லப்படுதா அப்படிங்கிறது தான் வந்து மூணாவது தியரி. ஃபார்மர் எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல், ஒரு காலத்தில் வெளியிலேருந்து வந்திருக்காங்க, இப்போ நமக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இது எப்படி சொல்லலாம்னா, நமக்குள்ளேயே அவங்க மிக்ஸ் ஆகிட்டாங்க, ஹியூமன்ஸோடய அவங்க இன்டர்பிரீட் பண்ணி அவங்க வந்து இறங்கிட்டாங்க. அவங்களும் பார்க்குறது ஹியூமன்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. அவங்க ஹியூமன்ஸோடய ஹியூமன்ஸாக இன்ட்ராக்ட் ஆகி ஹியூமன்ஸாகவே நமக்குள்ளேயே அது இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து மூணாவது தியரி இருக்குது. நம்ம இங்கே எர்த்துலேருந்து தான் இருக்கணும் இல்லை, இவங்க நம்மளோட ஸ்பீசிஸு, நம்மளோட மொத்த வம்சாவிலே வந்து மிக்ஸ் ஆகிருக்கலாம் அப்படிங்கிற வந்து மூணாவது சொல்கிறாங்க. அண்ட் நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜிக்கல் கிரிப்டோடெரெஸ்ட்ரியல்ஸ். இது வந்து எனக்கு கொஞ்சம் இது வரைக்கும் நம்ம சொன்னது ஒரு ஜோனில் இருந்துச்சு, இது மட்டும் ஒரு லென்த் எக்ஸ்ட்ரா போகுது. ஏன்னா இந்த பேப்பர் எழுதின 3 பேரில் ஒருத்தர் வந்து ரிலீஜன் படிக்கிறவங்க, தியாலஜியும் படிக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் தான். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா மதங்கள்லையும் மோஸ்ட் ஆஃப் த மதங்களில் வந்து மனிதர்களுக்குள்ளேயே இன்னமும் வாழக்கூடிய கடவுள்களோ இல்லை வந்து ஏஞ்சல்ஸோ இல்லை டீமன்ஸோ இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்துயிசமில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கதையெல்லாம் சொல்லுவாங்க, இன்னமும் இருக்காரு, இன்னமும் உலகத்தில் தான் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு சாகாவரம் பெற்றவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அரப் வேர்ல்டில் வந்து ஜின் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பயங்கரமாக பேசுவாங்க. அண்ட் கிறிஸ்டியன் வேர்ல்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லூசிஃபர், ஏஞ்சல்ஸ், டீமன்ஸ், இந்த கான்செப்ட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒருவேளை எப்போவுமே நம்ம இதை வந்து ரிலிஜன் அப்படின்னு சொன்னப்போ நம்ம வந்து அதை சயின்ஸ் பேசிகிட்டு இருக்கப்போ அதை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். பட் இஃப் வி கன்சிடர் தட், இந்த மாதிரி நடக்கக்கூடிய நம்மளுக்கு புரியாத ஈவெண்ட்ஸ் வந்து அவங்க காரணமாக இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே வந்து இந்த பேப்பர் முன்வைக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 தியரி ப்ரொப்போஸ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த அட்லாண்டிஸ், குமரிகண்டம், இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போனால் நம்மளுக்கு மூதாதையர்கள் வந்து இன்னமும் அங்கே ஒரு பெரிய சொசைட்டி வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்களா, 1001 படத்தில் வர்ற மாதிரிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோமினிட் ஆர் தெரோப்போ கிரிப்டோடெரெஸ்ட்ரியல்ஸ். ஹியூமன்ஸ் இவால்வ் ஆன மாதிரி நம்ம கூட பல டைப்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் வந்து இவால்வ் ஆகிட்டு இருந்தாங்க சயின்ஸ். பட் காலப்போக்கில் அவங்கெல்லாம் வந்து அழிஞ்சு போயிட்டாங்கன்னு நம்புகிறோம். பட் ஒருவேளை அவங்க அழிஞ்சு போகாமல் இன்னமும் நம்ம கூட பழக இஷ்டம் இல்லாமல் மறைஞ்சிருந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களாங்கிறது ரெண்டாவது தியரி. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எர்த்துக்கு வந்த ஏலியன்ஸாக இருக்கலாம். அவங்க நம்மள மிக்ஸ் ஆகி அவங்க கிட்ட சில சூப்பர் பவர்ஸ் இருக்குது, அப்பப்போ வந்து இந்த மாதிரி காமிச்சிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி இருக்குது. நாலாவது நம்மளோட மித்தாலஜிஸில், நம்மளோட ரிலீஜன்லலாம் சொன்ன கதைகள் வந்து ஒருவேளை இன்னமும் இவங்கெல்லாம் நம்ம முன்னாடி இருந்து அவங்களோட ஒர்க்கை பண்ணிட்டுருக்காங்களா அப்படிங்கிறது வந்து நாலாவது தியரியாக ப்ரொப்போஸ் பண்ணப்படுது. இதில் உங்களுக்கு எந்த தியரி வந்து ஒருவேளை இது இருந்தால் சூப்பராக இருக்கும்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி எந்த தியரி நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் பேசிக்காக இதுதான் இந்த ஹோல் வீடியோவோட கான்செப்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு புரியாத நிறைய விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பார்க்குறோம். இதை வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இருக்கிற காங்கிரஸ் அவங்க அரச பில்டிங்லேயே கூப்பிட்டு உட்கார வச்சு இதெல்லாம் உண்மையா இல்லையான்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். இது வந்து ஃபியூச்சரில் இருக்கிற டைம் ட்ராவலராக இருக்கலாம், உண்மையிலே ஏலியனாக இருக்கலாம், ஆர் நமக்குள்ளே வாழ்ந்த மூதாதையர்களாக இருக்கலாம், இது வந்து நம்ம கூட இவால்வான ஏதாவது ஒரு ஸ்பீசிஸாக இருக்கலாம், ஆர் இது வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வந்த ஏலியன்ஸ் நமக்குள்ள என்ன மிக்ஸ் ஆகிட்டாங்கன்னு இருக்கலாம். எந்த தியரினாலும் இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பேப்பர் முடிக்குது. அண்ட் இதை வந்து ஒரு டிஸ்கஷனை கிரியேட் பண்ணுறோம். இதை வந்து ஒரு டிபேட், இதை வச்சு நம்ம பேசுவோம். இனிமேல் இதை வந்து தள்ளி வைக்காம இதெல்லாம் பாசிபிளாங்கிறத பேசுவோம். வாட் இஃப் அப்படிங்கிறது தான் சொல்லிட்டு ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட் இப்படி இருந்தா அப்படிங்கிற மாதிரி தான் இதை பேசுகிறாங்க. ஸோ இதுக்கு வந்து சயின்டிஃபிக் பேக்கிங் இருக்கா, இது வந்து 100% ரியலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து ஒரு தியரி ப்ரொப்போஸ் பண்ணப்படுது, இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அது ஹார்வர்ட் கிட்டேருந்து இந்த டிஸ்கஷன் வருதுங்கிறது தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஹார்வர்ட் வந்து ரொம்ப சயின்டிஃபிக்காக இருப்பாங்க, அவ்வளோ ஈஸியாக இந்த மாதிரி பேப்பர்ஸ்லாம் வெளியே வர வாய்ப்பு கிடையாது. பட் அதையும் மீறி அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷனை கிரியேட் பண்ணுறாங்கிறது வந்து இந்த ஹோல் எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் ஏலியன் கான்செப்ட் டிஸ்கஷன், டைம் ட்ராவல், இதை சுற்றிலாம் வந்து சினிமாலேருந்து
சயின்ஸுக்கு டிஸ்கஷன் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு இருக்குன்னு நம்மளால் ரியலைஸ் பண்ண முடியுது. இதில் எது உண்மையாக இருக்கணும், இந்த ஒரு தியரி இருந்தால் சூப்பராக இருக்கும், இப்போ இந்த மாதிரி வானத்தில் பார்த்தேன், அது ஒருவேளை இதாக இருந்தால் நல்லா இருக்கும்னு எதை நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு உங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் எனக்கு சஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே சப்ஸ்கிரைப் MG ஸ்குவாடில் சேருங்க. இன்ஸ்டாகிராமில் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள், ட்விட்டர்லையும் சர்ச் பண்ணுங்கள். உங்களால் என் ப்ரொஃபைலை பார்க்க முடியும், ஃபாலோ பண்ணுங்கள். MG ஸ்குவாடில் சேருங்க. நாளைக்கு உங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye. Madan Gowri signing off here. Love you all. Take care. Bye.